Praise the Lord. தேவனுடைய வார்த்தை ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த லென்ட் மாதத்தில் 40 நாட்கள் 40 ஜெபங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று 19வது நாளில் மனித சூழ்ச்சிகளை மேற்கொள்வதற்கான ஜெபம் என்ற தலைப்பில் நம் அருமை சகோதரி குளோரி மேக்ஸ்வெல் அவர்கள் பேசுவார்கள். கட்டாயமாக இறுதி ஜெபம் வரை கேளுங்கள். உங்கள் கட்டுகளிலிருந்து விடுதலை பெறுவீர்கள். Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இரட்சகரும் மீட்பருமான நமது அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 40 days லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் 40 prayers, 40 நாட்கள் நம் வாழ்வை மறுரூபமாக்கும் 40 ஜெபங்கள் என்ற தலைப்பில் 19ஆம் நாள் தியானமாக நமக்கு விரோதமான மனித சூழ்ச்சிகளை மேற்கொள்ள ஜெபிக்கும் ஜெபம் குறித்து பார்க்க போகின்றோம். எரேமியா 1:19 சொல்கிறது, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்று நமக்கு விரோதமாக பல தீய மனிதர்கள் எழும்பலாம். அவர்கள் நமக்கு விரோதமாகவும் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பம், நம்முடைய வேலை, நம்முடைய தொழில், நம்முடைய சமாதானம், சந்தோஷம், சுகம், ஆசீர்வாதத்திற்கு விரோதமாகவும் எத்தனையோ சூழ்ச்சிகளை செய்து பலவிதமான தந்திரங்களை செய்து எப்படியாவது நம்முடைய குடும்பங்களை உடைத்து தாறுமாறாக்கவும் குடும்பத்தில் உள்ள தனிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கவும் நினைக்கின்ற மனிதர்கள் நம்மை சுற்றி எப்போதும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஏன் சில மனிதர்கள் இப்படி நமக்கு விரோதமாக சூழ்ச்சி செய்கின்றார்கள்? இதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால், அவர்களுக்குள் இருக்கும் போட்டி மனப்பான்மை, பொறாமை, தனக்கு கிடைக்காதது யாருக்குமே கிடைக்க கூடாது என்ற கெட்ட எண்ணம், எரிச்சல், கோபம், ஆத்திரம் போன்ற கெட்ட குணங்களே காரணமாகும். மேலும் குறிப்பாக தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுகின்ற சாத்தான் இப்படிப்பட்ட தீய எண்ணங்களோடு இருப்பவர்களை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி கொள்கின்றான். இப்படிப்பட்ட போராட்டமான சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் நம்மை சூழ்ந்து கொள்ளும் போது நாம் அந்த பொல்லாத மனிதர்களுடைய சூழ்ச்சிகளுக்கு பலியாகாமல், அந்த நேரங்களிலே சோர்ந்து போகாமல், அவைகளின் மீது நாம் ஜெயம் எடுக்க வேண்டுமானால் நாம் இன்னும் அதிகமாக ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியம். இப்படி நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போது எப்பேற்பட்ட பதட்டமான சூழ்நிலையிலும் கூட தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆட்கொள்ளும். ஜெபத்தின் பெரிய ரகசியம் நமக்கு எதிராயிருக்கும் ஜனங்களை கர்த்தர் நமக்கு கீழ்ப்படுத்துவதாகும். சங்கீதம் 47:3 தாவீது ராஜா சொல்கிறார், ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். சாலமோன் சிறு வயதிலேயே ராஜாவானார். அனுபவம் இல்லாத இளம் வயது அது. அப்பொழுது இஸ்ரவேல் தேசத்திலே அனுபவமுள்ள பலசாலிகளும் பல சேனாதிபதிகளும் இருந்தார்கள். முதிர் வயதுடைய மந்திரிகள் இருந்தார்கள். ஆனால் சாலமோன் கர்த்தரை நோக்கி ஊக்கமாய் ஜெபம் பண்ணின போது கர்த்தர் எல்லா ஜனங்களையும் சாலமோனுக்கு கீழ்ப்படுத்தினார். ஜனங்களை கர்த்தர் நமக்கு கீழ்ப்படுத்தாவிட்டால் போராட்டங்களும் குழப்பங்களும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். எனவேதான் ஜெபத்தின் மூலம் நாம் மனித சூழ்ச்சிகளை, மனிதனுடைய பொல்லாத குணாதிசயங்களை, சுபாவங்களை மேற்கொண்டு ஜெயம் கொள்ள வேண்டும். தீய மனுஷருடைய பொறாமை எண்ணங்கள், வன்கண்கள், கோபங்கள், எரிச்சல்கள், இச்சைகள் உங்களை தொடாதபடிக்கு உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளும் சர்வ வல்லவருடைய நிழலுக்குள்ளும் நீங்கள் ஓடி வருவதற்கு ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்பவே அவசியம். ஏசாயா 25:4 சொல்கிறது, கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில் நீர் ஏழைக்கு பெலனும் நெருக்கப்படுகின்ற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர். அன்பானவர்களே, எதிராயிருக்கும் சூழ்நிலைகள் மத்தியில் நான் தனியாய் இல்லை, தேவன் என்னோடு கூட இருக்கின்றார் என்ற நம்பிக்கை கொந்தளிக்கும் கடலலையை அமரச் செய்யும். வீசும் புயல் காற்றை ஓயச் செய்யும். பதற்றமான சூழ்நிலையை சமாதானமாய் மாற்றும்.
வேதத்தில் மனித சூழ்ச்சிகளினால் பாதிக்கப்பட்டு அவர்கள் கடந்து சென்ற கடினமான பாதைகளை குறித்து நாம் பார்ப்போம். யோசேப்பு ஆதியாகமம் 37 39 அதிகாரம் வரை நாம் பார்க்கும்போது யோசேப்பின் வாழ்க்கையில் நடந்த மனித சூழ்ச்சிகள் நமக்கு புரியும். யோசேப்பை தங்கள் தகப்பனார் மிகவும் அதிகமாக நேசிக்கின்றார் என்பதை பார்த்த யோசேப்பின் சொந்த சகோதரர்கள் யோசேப்பை பகைத்தனர். மேலும் யோசேப்பு தான் கண்ட சொப்பனத்தை தன்னுடைய சகோதரர்களுக்கு அறிவித்த போது அவரை இன்னும் அதிகமாய் பகைத்தனர். இந்த பகையானது யோசேப்பின் சகோதரர்களுக்கு அவர் மீது பொறாமை கொள்ள வைத்து அவரை கொலை செய்யும்படி அவர்களை யோசிக்க வைத்தது. பின்னர் அவரை கொல்லாமல் அவரை இஸ்மவேலருக்கு அடிமையாக விற்று போட்டார்கள். அடிமையாக விற்கப்பட்ட யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டு அங்கே போத்திபார் வீட்டிலே வேலை செய்த போது அங்கே போத்திபாரின் மனைவி அவர் மேல் பொய்க்குற்றம் சாட்டியதால் செய்யாத குற்றத்திற்காக யோசேப்பை சிறைச்சாலையில் போட்டார்கள். பாருங்கள், தன் தகப்பன் வீட்டில் செல்ல பிள்ளையாக இருந்த யோசேப்பை அவர் சகோதரர்கள் செய்த சூழ்ச்சியின் நிமித்தம் தகப்பன் வீட்டை விட்டு அந்நிய தேசத்தில் அடிமையாக கொண்டு போகப்பட்டு பொய்யாய் குற்றம் சாட்டி சிறைச்சாலையில் போடப்பட்டார். ஆம் பிரியமானவர்களே, யோசேப்பின் சகோதரர்களுடைய சூழ்ச்சி ஒரே நாளில் யோசேப்பின் சந்தோஷமான வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கி விட்டது. ஆனாலும் தேவன் யோசேப்போடு இருந்ததால் அவர் சகோதரர்களின் சூழ்ச்சிகளினால் ஏற்பட்ட தீமையை எல்லாம் யோசேப்பின் வாழ்க்கையில் தேவன் நன்மையாய் மாற பண்ணினார். எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு உங்கள் குடும்பத்தார், உங்கள் உறவினர்கள், நீங்கள் நம்பினவர்கள் உங்களுக்கு விரோதமாக காரியங்களை செய்யலாம், உங்களை பகைக்கலாம், உங்களை அழிக்க நினைக்கலாம். சோர்ந்து போகாதீர்கள். யோசேப்பின் வாழ்க்கையில் அவருக்கு இருந்த எல்லா சூழ்நிலைகளையும் நன்மையாய் மாற்றி அவருக்கு விரோதமாக காரியங்களை செய்தவர்களுக்கு முன்பாக அவரை கனப்படுத்தி மேன்மைப்படுத்தின தேவன் உங்களை நிந்தித்தவர்களுக்கு முன்பாக, உங்களை அவமானப்படுத்தினவர்களுக்கு முன்பாக நிச்சயம் உங்களையும் கனப்படுத்தி சாட்சியாய் நிறுத்துவார். தாவீது, ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது தன் தகப்பனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அரண்மனையில் வேலை பார்த்து கொண்டிருந்த தன் சகோதரர்களுக்கு உணவு கொண்டு போகும்போது ராட்சதனான கோலியாத்தின் கோஷத்தை கேட்க நேரிட்டது. அவன் இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்ததை கேட்ட தாவீது தான் தேவன் பேரில் வைத்திருந்த வைராக்கியத்தின் நிமித்தமாக அந்த கோலியாத்திற்கு நேராக ஓடி அவனை ஒரு கவன் கல்லினால் வீழ்த்தினார். 1 சாமுவேல் 18:7-9 வாசித்தீர்கள். ஆனால் அங்கிருந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறையாக பாடினார்கள். அங்கிருந்த ஸ்திரீகள் தாவீதை புகழ்ந்து பாடின பாட்டு சவுலுக்குள் ஒரு பொறாமை உணர்வை கொண்டு வந்தது. அதுவரை தாவீதை நேசித்த சவுல் ராஜா அந்த நாள் முதல் தாவீதை பகைத்தார். அவருக்கு விரோதமாக சூழ்ச்சிகள் செய்து தாவீதை பார்க்கும் இடத்திலெல்லாம் அவரை கொல்லும்படி வகை தேடினார். ஆம் பிரியமானவர்களே, சவுல் ராஜா தன் இருதயத்தில் தோன்றின பொறாமையின் நிமித்தம் அதுவரை தாவீது செய்து வந்த எல்லா நன்மைகளையும் மறந்து அவரை கொல்லும்படி 14 முறை வகை தேடினார். சவுல் ஒரு தேசத்திற்கே ராஜா. சாதாரண மனிதனாகிய தாவீதை கொல்வது என்பது கஷ்டமான ஒரு காரியமில்லை. ஆனால் உத்தமனான தாவீதை தேவன் ஒவ்வொரு முறையும் சவுலின் கைக்கு தப்புவித்து பின்னாளில் சவுலின் ஸ்தானத்தில் தாவீதை தேவன் ராஜாவாக முடிசூட்டினார். எனக்கன்பானவர்களே, உங்களுக்கு விரோதமாக பொறாமைக்காரர்கள் எழும்பலாம். சகல பொறாமைகளின் ஆவியின் மேல் ஜெயம் கொள்ள நீங்கள் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியம். நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த பொறாமை எண்ணங்கள், எரிச்சலின் ஆவிகள், வன்கண்கள் உங்களை தொடாதபடிக்கு, உங்களை அழிக்காதபடிக்கு தேவன் தம் இரத்தத்தினால் உங்களை சுற்றிலும் ஒரு வேலியை உண்டாக்குவார். தானியேல், எபிரேய வாலிபர்களில் அறிவில் சிறந்தவர்களை பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார்
தன் நாட்டிற்கு அடிமைகளாக கொண்டு போனான். அதில் தானியேலும் அவன் நண்பர்களும் இருந்தனர். தானியேல் அடிமையாக கொண்டு போகப்பட்டிருந்தாலும் அந்த தேசத்திலும் தன் தேவனாகிய கர்த்தரை தினமும் 3 வேளையும் ஆராதித்து வந்தார். தேவனும் அவரை ஞானத்தில் 10 மடங்கு சமர்த்தனாக ஆசீர்வதித்தார். தானியேலுடைய ஞானத்தையும் அவரிடத்தில் காணப்பட்ட விசேஷித்த தேவ ஆவியையும் கண்ட தரியு ராஜா அவரை தன் ராஜ்யம் முழுவதற்கும் அதிகாரியாக வைக்க நினைத்தார். இதனால் பொறாமை அடைந்த பாபிலோன் தேசத்து பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் அவர்களால் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க கூடாதிருந்தது. தானியேல் உண்மையுள்ளவராயிருந்தபடியினால் அவர் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை என்று தானியேல் 6:4 பார்க்கலாம். அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்று நினைத்து அவருக்கு விரோதமாக சூழ்ச்சி செய்து ராஜாவினிடத்தில் வந்து 1 மாதம் வரை ராஜாவாகிய உம்மை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, அப்படி வணங்குகின்றவர்கள் சிங்க கெபியில் போடப்பட வேண்டும் என்று ராஜாவினிடத்தில் உத்தரவு பெற்றுக் கொண்டார்கள். இந்த உத்தரவை அறிந்த போதிலும் தானியேல் தான் முன்பு செய்து வந்தபடியே தன் தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் 3 வேளையும் வணங்கி வந்தார். உடனே தேசாதிபதிகளும் பிரதானிகளும் ராஜாவினிடத்தில் தானியேல் மேல் குற்றம் சாட்டி அவரை சிங்க கெபியில் போட்டார்கள். பாருங்கள், இந்த மனிதர்களுடைய சூழ்ச்சி தானியேலின் உயிரையே பறிக்க நினைத்தது. ஆனால் தானியேல் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் உண்மையுள்ளவராக இருந்து தேவனுக்கு முன்பாக தவறாமல் ஜெபித்து வந்ததினால் தேவன் அவரை எல்லா மனுஷ சூழ்ச்சிகளுக்கும் நீங்களாக்கி சிங்கங்களின் வாயை கட்டி தானியேலை ஜீவனோடு பாதுகாத்தார். எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு விரோதமாக காரியங்களை செய்கிறார்களா? உங்களை அழிக்க நினைக்கின்றார்களா? செய்து கொள்ளட்டும். கர்த்தர் உங்களுக்காக கட்ட வேண்டியவைகளை கட்டுவார், விடுவிக்க வேண்டியவைகளை விடுவிப்பார். யார் யாரெல்லாம் தீங்கு நினைத்தார்களோ அவர்களுடைய முடிவு அந்தோ பரிதாபமாக மாறியது. ஏசாயா 41:11-12 வசனங்கள் சொல்கிறது, இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். எனக்கு அன்பானவர்களே, உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் என்ற வார்த்தையின்படி தானியேலின் மேல் எரிச்சல் கொண்டு அவரை சிங்கத்தின் குகையிலே போட சொன்னவர்கள்தான் கடைசியில் சிங்கத்திற்கு இரையாகி போனார்கள். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் என்ற வார்த்தையின்படியே தேவன் தானியேலை பாதுகாத்தார். எசபேல், இஸ்ரேல் தேசத்தின் ராஜாவாகிய ஆகாப் பாகால்களை வணங்கும் எசபேலை திருமணம் பண்ணினதினால் அவள் தன் கணவன் ஆகாபையும் இஸ்ரவேல் தேசத்தையும் கர்த்தரை விட்டு தூரம் போக பண்ணினாள். இந்த ஆகாப் ராஜா எசபேலை திருமணம் செய்து வீட்டிற்கு கொண்டு வந்தபோது அவள் அநேக பாகால் விக்கிரகங்களையும் மேலும் 400க்கு மேலாக பாகால் தேவர்களை வணங்குகின்ற ஆசாரியர்களையும் தன்னோடு கூட இஸ்ரவேலுக்கு கூட்டிக் கொண்டு வந்தாள். அது மாத்திரமல்ல, அந்த தெய்வங்களை வணங்கும்படி இஸ்ரவேல் ஜனங்களை வலியுறுத்தினாள். இந்த பாகால் தீர்க்கதரிசிகளைத்தான் எலியா உண்மையான தேவன் யார் என்று பலிபீட தண்டையிலே சவால் விட்டவர். இந்த எசபேலை குறித்து இவள் மிகுந்த வஞ்சனையுள்ளவள், குறுகிய எண்ணமுடையவள், நினைத்ததை எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற வெறி கொண்டவள் என்று வேதம் இவளை குறித்து சொல்கிறது. 1 ராஜாக்கள்
21வது அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் ஆகாப் ராஜா தன் அரண்மனைக்கு பக்கத்தில் இருந்த ஒரு திராட்சை தோட்டத்தை பார்த்து அதை எப்படியாவது தனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று யோசித்தார். அது ஒரு ஏழை விவசாயிக்கு சொந்தமானதாக இருந்தது. அவருடைய பெயர் நாபோத். நாபோத்தோ அது தன் பிதாக்களுக்கு சொந்தமானது என்று சொல்லி அதை கொடுக்க மனதில்லாதவராக இருந்தார். அதை கேட்டு கோபமும் எரிச்சலும் அடைந்த ஆகாப் ராஜா தன் வீட்டிற்கு வந்து சாப்பிடாமல் இருக்கிறதை பார்த்து அவருடைய மனைவியாகிய ஏசபேல் அவரை சாப்பிடாமல் வருத்தப்படுத்துகின்ற காரியம் என்னவென்று கேட்டபோது ஆகாப் ராஜா நடந்தது எல்லாவற்றையும் கூறினாள். இதை கேட்ட ஏசபேல், நீர் எதை குறித்தும் கவலைப்படாமல் போஜனம் பண்ணும். நாபோத் தர மறுத்த திராட்சை தோட்டத்தை நான் உமக்கு கொடுப்பேன் என்று ஆவேசத்தோடு கூறினாள். சொன்னது மாத்திரமல்ல, தந்திரமாக நாபோத்தை கொன்று அந்த திராட்சை தோட்டத்தை அபகரித்தும் கொண்டாள். எசபேல் அடுத்தவர் நிலத்தை அபகரிக்க திட்டம் தீட்டியது தவறு. ஒரு பாவமும் அறியாத மனிதனை கொலை செய்யும் அளவிற்கு திட்டம் போட்டு நிறைவேற்றியது ஒரு பெரிய பாவம். பொய் சாட்சிகளை ஏற்படுத்தியது குற்றம். தான் தவறு செய்தது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் தவறு செய்ய தூண்டியதும் குற்றம். இந்த காரியங்கள் கர்த்தரால் தேவ மனிதனாகிய எலியாவிற்கு அறிவிக்கப்பட்டு அவர் ஆகாபிடம் சென்று அவன் குற்றத்தை சொல்லி, நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நக்கும் என்று சொன்னார். மேலும் எசபேலினுடைய பரிதாபமான முடிவையும் குறித்து தீர்க்க தரிசனமாக சொன்னார். ஆகாபும் எசபேலும் செய்த தவறுகளை எலியா தீர்க்கதரிசி கண்டித்தது மாத்திரமல்ல, அவர்களுடைய முடிவும் எப்படி இருக்கும் என்று எலியா தீர்க்கதரிசி சொன்னபோது 1 ராஜாக்கள் 19:2 சொல்கிறது. அப்பொழுது எசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனை வாங்காமல் போனால் அவள் வணங்கின தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள். எலியாவின் உயிருக்கு இந்த எசபேல் 24 மணி நேரம் கெடு விதித்தாள். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக காரியங்களை செய்த இந்த எசபேலினுடைய முடிவு பரிதாபமானதாக அகோரமானதாக இருந்தது என்று 1 ராஜாக்கள் 9:31 பார்க்கலாம். இது எசபேலின் பிரேதம் என்று சொல்லக்கூடாதபடிக்கு நாய்கள் எசபேலின் மாம்சத்தை தின்றன. அவளுடைய சரீரத்தில் அவளுடைய தலையோட்டையும் கால்களையும் உள்ளங்கைகளையும் அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை என்று வேதம் சொல்கின்றது. மேலும் இந்த எசபேலை குறித்து வெளிப்படுத்தல் 2:22 ஒரு பெண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. இது எசபேல் ஆவியை உடையவர்கள் என்றும் அவளை பின்பற்றுகிறவர்கள் என்றும் அடையாளம் சொல்லப்படுகிறது. மனம் திரும்ப வாய்ப்பு வழங்கப்பட்டும் மனம் திரும்பாமல் போனால் அவர்களை நான் மீட்க கூடாத உபத்திரத்தில் தள்ளுவேன் என்று தேவன் இந்த வசனத்திலே சொல்கின்றார். ஆகாப் ராஜா எலியாவின் வார்த்தைகளை கேட்டபோது மனம் வருந்தி தன் தவறை உணர்ந்து உபவாசம் பண்ணி தாழ்மையாய் நடந்து கொண்டார். ஆகாப் தன் தவறை உணர்ந்து திருந்தினபடியினால் எலியா சொன்ன வார்த்தைகள் எசபேல் மீதும் அவள் பிள்ளைகள் மீதும் பலித்தது. ஆனால் மனம் திரும்ப வாய்ப்பிருந்தும் எசபேல் மனம் திருந்தவில்லை, தன் தவறை உணர்ந்தவில்லை. அவள் தேவனுக்கு முன்பாக துணிகரமாய் நடந்து கொண்டாள், பாவத்தின் மேல் பாவம் செய்தாள். இப்படியாக பாவத்தை விட்டு விலகாத அவளுடைய முடிவு பரிதாபமாக இருந்தது. இன்றைக்கும் நம்மை அழிக்க நினைக்கும், நம்முடைய சந்தோஷத்தை பறிக்க நினைக்கும் எசபேலின் ஆவிகள் நம்மை சுற்றிலும் அநேகம் உண்டு. அவைகளை நாம் சாதாரணமாய் எடுத்துக்கொள்ள கூடாது. அத்தனை வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாகிய எலியாவே இந்த எசபேலின் ஆவியிடம் சற்று கலங்கித்தான் போனார். இந்த எசபேலின் ஆவிகள் நம்முடைய குடும்பத்தை தொடாதபடி, நம்முடைய ஊழியத்தை தொடாதபடி, நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் விளையாடாதபடி நாம் எச்சரிக்கையோடு இருப்பது மிகவும் அவசியம். இந்த எசபேலின் ஆவிகள் முற்றிலும் வேரோடு அழிந்து போகும்படி நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் நமக்கு தேவன் கொடுத்திருக்கும் மிகப்பெரிய ஸ்லாக்கியம் என்னவென்றால்,
போர்க்களத்தில் நிற்பதுதான் நாம், ஆனால் யுத்தம் செய்வதோ கர்த்தர். இன்றைக்கு நம்மில் அநேகர், ஐயோ நான் போர்க்களத்தில் நிற்கிறேனே, எனக்கு விரோதமாக மனிதருடைய சூழ்ச்சிகள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறது என்று புலம்பி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்னவென்றால், நம்மை முன்னிறுத்தி நமக்காய் யுத்தம் செய்து வெற்றியை நமக்கு கொடுக்க தேவன் விரும்புகின்றார். சங்கீதம் 91:7 சொல்கிறது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எனவே இந்த வார்த்தைகளை விசுவாசித்து தேவனை சார்ந்து கொள்கிறவர்களுக்கு தேவன் உதவி செய்கின்றார், பலன் கொடுக்கின்றார், வெற்றியை தருகின்றார். நீங்கள் இப்பொழுது என்ன நிலையில் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் தாங்க முடியாத வேதனையோடும் நெருக்கத்தோடும் நீங்கள் இருக்கலாம். உங்களுக்கு விரோதமாக மனிதர்களுடைய சூழ்ச்சிகளோ அல்லது அவர்கள் உபயோகிக்கும் ஆயுதங்களோ இருக்கலாம். தேவன் அவைகளை முற்றிலும் முறித்து போடுவார். அது மாத்திரமல்ல, நீங்கள் தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது உங்களை கொண்டே அவைகளை மேற்கொள்ளும்படி தேவன் உங்களுக்கு பலன் தருவார். இதை குறித்து எண்ணும் போது ஒரு தேவ மனிதருக்கு எதிராக நடந்த ஒரு சம்பவம் எனக்கு நினைவிற்கு வருகிறது. தஞ்சை ஸ்வாட்சையர் என்ற ஊழியரை அறியாத கிறிஸ்தவர்கள் இருக்க முடியாது. அவரை குறித்து சொல்லப்படும் அநேக சரித்திரங்களில் ஒன்றை நான் படித்தது எனக்கு நினைவிற்கு வருகிறது. சரபோஜி மன்னர் ஸ்வாட்சையருக்கு நெருங்கிய நண்பர். அந்நாட்களில் ஒரு மந்திரவாதி தன் மந்திர வித்தைகளை காட்டி பயமுறுத்தி அநேகரிடம் பணம் பறித்து தின்று பிழைத்து வந்தானாம். ஒரு நாள் அவன் ஸ்வாட்சையரிடம் பணம் கேட்டான். ஐயர் அவனிடம், நீ தீமையானவைகளை செய்து கொண்டிருக்கிறாய், உன்னை போன்ற துன்மார்க்கருக்கு என் கர்த்தர் தரும் பணங்களை தர முடியாது என்று சொன்னாராம். உடனே அவன், நாளை நீ உயிருடன் இருக்க பிரியமானால் எனக்கு பணம் தாய் என்று பயமுறுத்தினானாம். அருகில் இருந்த சரபோஜி மன்னர், நான் அந்த பணத்தை அவனுக்கு தந்து விடுகிறேன், அந்த மந்திரவாதியுடன் பகைத்து கொள்ள வேண்டாம், அவன் மிக பொல்லாதவன், உங்களை கொன்று விடுவான் என்று சொன்னாராம். ஸ்வாட்சையர் பணம் தர வேண்டாம் என்று அவரையும் தடுத்து விட்டார். மேலும், அவனோடு கூட இருக்கிறவரை காட்டிலும் என்னோடு கூட இருக்கின்ற தேவன் பெரியவர், அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று சொல்லிவிட்டு வீட்டிற்கு வந்த அவர் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தாராம். ஜெபித்து விட்டு அவர் நன்றாக உறங்கிவிட்டார். ஆனால் மறுநாள் காலையில் இவருக்கு விரோதமாய் மந்திரம் செய்த அந்த மந்திரவாதி மாரடைப்பு வந்து மரித்து போனானாம். எனக்கு அன்பானவர்களே, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒருவராலும் எதையும் செய்ய முடியாது. அவர்களை தொடவோ அழிக்கவோ அவர்கள் மேல் கைகளை போடவோ அவர்களுக்கு விரோதமாக எந்த ஒரு காரியங்களையும் செய்ய தேவன் அனுமதிக்கவே மாட்டார். எனக்கு அன்பானவர்களே, இன்று அநேகருடைய பயம் என்ன தெரியுமா? அவர்கள் சொத்திற்காக எனக்கு விரோதமாய் மந்திரம் செய்கிறார்கள். என் பிள்ளைகள் முன்னேறக்கூடாது, என் பிள்ளைக்கு திருமணம் ஆகக்கூடாது, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க கூடாது, என் வீடு கட்டக்கூடாது, எங்கள் குடும்பம் நன்றாக இருக்கக்கூடாது என்று மந்திரம் செய்கிறார்கள், தகடு வைக்கிறார்கள், முட்டை வைக்கிறார்கள் என்று என்னென்னமோ சொல்வார்கள். ஆனால் வேத வசனம் தேவ பிள்ளைகளுக்கு சொல்கின்ற ஒரு காரியம் என்னவென்றால், என்னாகமம் 23:23 யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஆம் அருமையானவர்களே, நமக்குள் இருக்கின்றவர், நாம் ஆராதிக்கின்ற தேவன், அவர் மிகவும் பெரியவர். தேவ ஜனத்திற்கு விரோதமாக எழும்புகின்ற மந்திரவாத சக்திகளை மட்டுமல்ல, பிசாசினுடைய தந்திரங்களை, சூழ்ச்சிகளை, உங்களுக்கு எதிரான மனிதர்களுடைய எந்த ஒரு சதியையும் அவர் வாய்க்காமல் போக பண்ணுவார். ஆம், நம்மை காக்கின்ற தேவன் நம்மோடு கூட இருக்கின்றதால் சுற்றி இருக்கின்ற சூழ்நிலைகளை பார்த்து கலங்காதீர்கள். உங்களை சுற்றி நடக்கின்ற காரியங்களை பார்த்து பதறாதீர்கள். நீங்கள் அன்றாடம் பார்க்கின்ற கேட்கின்ற செய்திகளை கேட்கும் போது சோர்ந்து போகாதீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், தேவனுடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றது. உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்ற காரியங்களை அவர் அறிவார். அன்றாடம் உங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளையும் அவர் அறிவார். உங்கள் மனதில் இருக்கின்ற குழப்பமான நிலையையும் அவர் அறிவார். உங்களுக்கு விரோதமாக ஜனங்கள் செய்கின்ற சூழ்ச்சிகளை, தந்திரங்களை எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கின்றார். அதன் மத்தியிலும்
நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும்போது, அவருடைய உதவியை, தயவை நாடும் போது, அவருடைய சமூகத்தில் அதிகமாய் ஜெபத்தில் நீங்கள் காத்திருக்கும் போது, கட்டாயம் அவர் உங்களுக்கு உதவி செய்வார், உங்களுக்கு நீதி செய்வார். உங்களை எல்லா கட்டுகளிலிருந்தும் அவர் உங்களை விடுவிப்பார். உங்களுக்கு எதிராக வரும் சத்துரு திரும்ப எழுந்திருக்க கூடாத அளவுக்கு தேவன் அவர்களை முறியடித்து போடுவார். விசுவாசிக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகின்றார். ஆமென். God bless you. எனக்கு அன்பானவர்களே, இந்த லென்த் காலத்தில் 40 நாட்கள் 40 ஜெபங்கள் என்ற தலைப்பிலே பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக, நம்பிக்கையை தூண்டுகிறதாக, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வை தட்டி எழுப்புகிறதாக, உங்கள் ஜெப வாழ்வை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆம், ஜெபத்தை குறித்து மறைப்பொருள்கள் ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறது நினைக்கும் பொழுது நான் கர்த்தரை அதிகமாக நான் துதிக்கிறேன். அதில் ஒவ்வொரு நாளும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு ஜெபங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த பயனுள்ளதாக, ஏற்றதாக, நன்மையாக அவைகள் இருக்கும். இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு வார்த்தையை நாம் கேட்டோம். மனிதனுடைய சூழ்ச்சிகளை மேற்கொள்ளுகிற ஜெபம். ஆம் அன்பானவர்களே, இந்நாட்களில் நம் எங்கே பார்த்தாலும் நெருக்கங்கள், போராட்டங்கள், பகை, நமக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்புகிறதையும், நமக்கு விரோதமாக ஜனங்கள் பேசுகிறதும், காரியங்கள் செய்கிறதை நாம் பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வாறாக சொன்னார், உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அம்மான்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் உலகத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவர். ஆதலால் நீங்கள் கலங்க வேண்டாம். ஏன் சாத்தான், பொல்லாத மக்கள் நம்மை பகைக்கிறார்கள் தெரியுமா? ஆதியாகமம் 37:5 சொல்லுகிற, யோசேப்புடைய சகோதரர்கள் யோசேப்பை அவருடைய சொப்பனம் நிமித்தம் அவரை அதிகமா பகைத்தார்கள். ஆம், எதற்காக நம்மை பகைக்கிறார்கள் தெரியுமா? அவர்களிடத்தில் இல்லாதது நம்மிடத்தில் இருக்கிறது தான் பிரச்சனை. அவர்களை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைக்கவில்லை, ஆனால் நம்மை குறித்து தேவ திட்டங்கள் இருக்கிறது நிமித்தம் நம்மை பகைக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு எதிர்காலம் இல்லை, நம்பிக்கை இல்லை. ஆனா நமக்கு நம்பிக்கை உண்டு, நமக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு. ஏன் தெரியுமா? அந்த எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறவர் அவர் நம்மோடு இருக்கிறார். அன்பானவர்களே, சாத்தான் நம்மை பகைக்கிறான், நம்மேல் பொறாமை கொள்ளுகிறான், நம்மேல் எரிச்சல் கொள்ளுகிறான். ஆதல் தான் அவரை சார்ந்திருக்கிற மக்களும் நம்மை பகைக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, ஒன்றும் மறந்து போக வேண்டாம். நீங்கள் தனித்தவர்கள் அல்ல, நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய சாயலின் அடையாளமாக இருக்கிறீர்கள். அவருடைய ஜீவன் உங்களுக்குள் இருக்கிறது, அவருடைய சுவாசம் உங்களுக்குள் இருக்கிறது, அவருடைய ரத்தம் உங்களுக்குள் இருக்கிறது, அவருடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறது, அவருடைய கிருபை உங்களோடு இருக்கிறது, அவருடைய பிரசனம் உங்களோடு கூட இருக்கிறது என்று மறந்து போக வேண்டாம். சக்கரியா 2:8 சொல்லுகிறது, உன்னை தொடுகிறவன் என் கண் விழியை தொடுகிறான். அவ்வளவு எளிதாக ஒருவரை உங்களை மேற்கொள்ள முடியாது, உங்களை அழித்து போட முடியாது. விரோதமாய் எழும்பலாம், ஆனா வெள்ளம் போல் சாத்தான் வந்தாலும் ஆவியானவர் ஜெயம் கொடி ஏற்றுகிறவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆதல தடைகளை பார்க்க வேண்டாம், சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை பார்க்க வேண்டாம். தேவன் தம்முடைய ஜனத்தின் மேல் வைராக்கியம் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். தம்மை நேசிக்கிற மக்கள் மேல் வைராக்கியம் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். ஆதலால் எதை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம். ஏசாயா 54:17 உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்பும் எந்த நாவை நீ குற்றப்படுத்துவா? இது கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். ஆண்டவரை நம்ம பார்த்து அப்படி சொல்லிட்டா, அப்ப எதுக்காக பயப்படணும்? யாருக்காக பயப்பட்டோம்? பேசுறவங்க பார்த்து சொல்லுங்க, பேசுங்க. உனக்கு விரோதமாக காரியங்கள் செய்யறாங்களா? செய்யட்டும். விரோதமா பேசுறாங்களா? பேசட்டும். விரோதமா காரியங்கள் திட்டமிடுகிறாங்களா? திட்டமிடட்டும். ஆனா
ஒன்றுமில்லாமல் போகும். காரணம், இந்த யுத்தம் நம்முடையது அல்ல. நம் சார்பாக யுத்தம் பண்ணுகிற ஒரு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஆதல் தான் இந்த ஜெபம் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. நம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு, அந்த அதிகாரத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கும். செங்கடல் இரண்டாக பிளக்கும். அக்கினி பரத்திலிருந்து வரும். முன்பாயிருக்கிற எரிகோ கோட்டைகள் இடிந்து விழும். கோலியாத்துக்கள் மடிந்து போவார்கள். நாம் ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்தில் வைக்கிறேன். அவருக்கு விரோதமாக எழும்பின சத்துருவின் சூழ்ச்சிகள், தந்திரங்கள், திட்டங்களை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். அப்பா, இதோ நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக நீர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை பற்றி கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்று சீடர்களை பார்த்து, அகோரை காற்றையும் கடலை பார்த்து பயந்த சீடரை பார்த்து ஏன் பயப்பட்டீர்கள் என்று சொன்னீர். அப்பா, நாங்கள் எதை குறித்து நாங்கள் பயப்பட போறது? எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். நாங்கள் அச்சப்பட, பயப்பட, கலங்க போவதே இல்லை. ஆமான்பானவர், இந்த நாளிலே எல்லா சூழ்ச்சிகள், தந்திரங்கள் எல்லாவற்றையும் நீ அகற்றி போடுகிறேன், நீக்கி போடுகிறேன். உம்முடைய பிரசனம், உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறது. யாவரும் பார்க்க போகிறார்கள். தேவனை தேடலுக்கும் தேடாதலுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன் என்று சொன்னீர். ஆம் சுவாமி, இந்த நாட்களிலே அதை நீ வெளிப்படுத்த போகிறீர். நீ அதை காட்டப் போகிறீர். மற்றவர்கள் அதை பார்க்க போகிறார்கள். இஸ்ரேல் ஜனங்களை அழிக்கும்படி வந்த எகிப்தியர்கள் சொன்னார்கள், ஐயோ, இஸ்ரேல் ஜனங்களை விட்டு ஓடி போவோம். காரணம், கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்று ஓடி போனார்கள். அதே போல யாவரும் எங்களை விட்டு ஓடி போகட்டும், ஓடி போகட்டும். இயேசுவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக, ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவர் இடத்துல இதை ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அத்துடன் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். மேலும் கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். God bless you.